ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மஹிந்திரா XUV500. இந்த வண்டியில் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்ன கேட்டால் ஃபீவர் லெவல் எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியல சார். இந்த கேஜ் சிம்பிளி பிளிங்க் ஆகுது. இங்கே பாருங்கள், கண்ணடிக்கிற மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இதுதான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டரை நம்ம சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணல, செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபியூவல் லெவல் கேஜ் பார்த்தீங்கன்னா முன்னாடி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ லெவல்னே காட்டாது, இப்போ பர்ஃபெக்டாக காட்டுது. ஸோ ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணியாச்சு. வியூவர்ஸ், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபியூவல் லெவல் கேஜ் பிளிங்க் ஆகிறதுக்கு மீட்ரு தான் காரணம்னு தெரியாமல் இந்த வண்டியோட ஃபியூவல் டேங்க்கில் 2 கேஜ் இருக்கும், ப்ரைமரி செகண்டரி கேஜ். அதையும் மாற்றுவாங்க. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். செகண்டு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பேக் சைடில் இங்கே பாருங்கள், இந்த ஒயரிங் சர்க்யூட் போகுது இல்லையா, இந்த ஒயரிங் சர்க்யூட்டை கம்ப்ளீட்டாக ட்ரேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஒயர் எதாவது கட்டாக இருக்கா, எல்இடி கடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சில டைம் அந்த ஒயரிங் ஆர்னஸ் சீக்கிரம் சில பேர் மாற்றிடுவாங்க. இப்போ நான் சொன்னது ப்ரைமரி செகண்டரி கேஜ், இந்த ஒயரிங் சர்க்யூட் மாற்றுறது, ஒயரிங் ஆர்னஸையே மாற்றுறது, எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25,000 மேலே செலவாகும். அப்படி இருந்தும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த வண்டியோட ப்ராப்ளம் அதாவது இந்த கேஜ் ப்ராப்ளத்துக்கு காரணம் இன்ஸ்ட்ருமெண்ட் கஷ்டம் தான். ஸோ இதை சர்வீஸ் பண்ண ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் எடுத்துங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.